ஸோ ஹலோ நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே தெரியுமா போகிறோம்? சாமி பார்க்க நம்ம வந்துடுவோம். சாமி பார்த்துட்டு தான் கண்டிப்பாக போகிறோம். கோயிலுக்கு வந்துட்டோம். சக்தி வாய்ந்த தெய்வம். நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க. ஆனால் ஒரு 3 பேர் வந்தானுங்க. அதே 3 பேர் வந்தானுங்க. ஸோ ஹலோ நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே தெரியுமா போகிறோம்? சொல்லு, நீயே சொல்லு. திருத்தணி முருகர் கோயில். திருத்தணி முருகர் கோயில் போகிறோம். அதாவது நேற்று நைட்டு சும்மா நாங்கள் பசங்க உட்காந்து வைப் பண்ணி தூங்க விடாம ஜிஎஸ்டின்னு ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும், அங்கே கூட்டு போய் பாட்டு போடலாம், வைப் பண்ணலான்னு அப்படின்னு கூட்டு போய் சாமி பாட்டு போட்டு முருகர் பாட்டு போட்டானுங்க. அப்படியே நாளைக்கு காலை முருகர் கோயில் போகலான்ட்டானுங்க. அவ்வளோதான், அப்படியே கிளம்பியாச்சு. வெயிட் கெட்டப் பாருங்க, தலைவருது. அங்க பாருங்க நம்ம அது. ஸோ அப்படியே டிராவல் பண்ணுங்க. ஆக்சுவலா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பாய்ஸ்லாம் பிக்கப் பண்ணோம். உங்களை கார்ல சந்திக்கலாம். கார்ல பார்ப்போம். டிராவல் பண்ணுங்க, வீடியோ நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அருளன்றி உலகிலே பொருள். இவர் தான் இவர். சரத்தே சொல்லுக்கு முருகா. பார்த்தோம்னா கூப்பிட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்டு கிளம்பியாச்சு. திருத்தணிக்கு போயிட்டு இருக்கோம். நல்லா முருகர் பாட்டா போட்டு வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பின்னாடி அப்படியே பாருங்க, முன்னாடி 2 புது கேரக்டர் இருக்கு. ஒருத்தர் பேர் அஜய், ஒருத்தர் பேர் ராகவா. கூச்ச சுபாவம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் லாகில் வராங்க. அப்படியே டிராவல் பண்ணுங்க. மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவன் குலம் சாகும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. பழனிக்கு சந்தனம் பழகிய குங்குமம், பழனிக்கு சந்தனம் பழகிய குங்குமம் ஐயா. மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா. அஜய் அஜய் நல்ல லைன் மட்டும் மாப்ள பாஸ் கூட பண்ணி வைங்க. டைம் பாட்டு நானே உங்களுக்கு பாடுறேன். முருகனை பிடிக்காதவனு கூட நான் பாடுற பாட்டு. சரத்து தூங்குறியா? ஒரு கொட்டை ஒன்று போட. தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். என்ன ஒப்படியா வாரம் அமைச்சர். தங்கைக்கு மாரி பாய்ஸ் மூட் ஸ்விங்ஸ் பி லைக். இவ்வளவு நேரம் முருகனுக்கு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சரக்கு பாட்டு போட்டு
தடிய பிடிச்ச கெடுத பிடிச்சி முடுக்கல மாதிரி சிக்கிட்டு ஆத்தாடி ஆத்தா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. நீ வந்து எப்ப நுழைஞ்ச உன்னை பார்த்த பிறகு அடி நாடு தொலைஞ்ச உன் கண்ணு மைய நீ கொஞ்சம் கசக்கையில என் மயக்கம் கொஞ்சம் தெரியலடி. காதலி என்று நீ தானே என்னை பார்த்து ஏண்டி சிரிக்கிற புரியவில்லை இது ஏண்டி உனக்கு தெரியவில்லை. காதல் என்றால் சாகமா உன்னை காதலிச்சனா பாவமா நான் தனிமை பேசுகிறேன் தனிமை சிரிக்கிறேன் கைஸ் அப்படியே இப்போ வர வழியில் என்னன்னா நிப்பாட்டிட்டு பசங்களாம் ஒரு டீ குடிக்கலான்ட்டு எல்லோரும் நின்றுருக்கோம். ஸோ டீ குடிச்சிட்டு அப்படியே லாக் கண்டினியூ பண்ணலாம். கோயில் போயிட்டு முருகரை பார்க்குறோம். ஸோ மக்களே அப்படியே பசங்க கூட வெயிட் பண்ணிக்கிட்டே கோயில் வந்தாச்சு. அண்டு நாங்கள் போகிறப்போ அவ்வளோவா கூட்டம் இல்லைன்றதுனால காரெல்லாம் மேலே அலோவ் பண்ணாங்க. ஒரு வேளை நம்ம வரப்போ நிறைய கூட்டம் இருந்தால் வெஹிக்கிள்ஸ் கீழே விட்டுட்டு மேலே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். கூட்டம் வந்து ரீசனபுளாக இருந்தால் நம்ம கார் எடுத்துகிட்டு போய் மேலே பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா பிளான் பண்ணுறப்போ எப்படி எந்த நேரத்துக்கு போகிறீங்க அப்படின்ட்டு பார்த்து பிளான் பண்ணிப்போங்க. நாங்கள் போனது வந்து சாட்டர்டே. நாங்கள் போனப்பே ஓரளவுக்கு நல்ல கூட்டம் தான். ஏன்னா நாங்கள் போகிறப்பே ஒரு யோசனையில் தான் போனோம், கார் கீழே நிப்பாட்ட வச்சுட்டு மேலே நடக்க விட்டுருவாங்களா அப்படின்னு. பட் அப்படி எதுவுமே நடக்கலை. ஜாலியாக மேலே கார் எடுத்துகிட்டு போயிட்டோம். பட் அந்த ஃபீஸ் இருக்குது 50 rupees per பார்க்கிங். ஸோ 50 rupees கொடுத்துட்டு நம்ம கார் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பார்த்துக்கோங்க. கைஸ் வந்தாச்சு, கோயில் வந்துட்டோம். போய் தலைவரை பார்ப்போம். கைஸ் நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை, சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் மலை மேலே நல்லா பெருசாக கட்டிடலாம். தலைவர் வந்து ஏற்றிச்சிட்டு அவ்வளோ கோயிலெலாம் போக மாட்டார். பகுத்தறிவு உடனே கோயிலுக்கு வந்துட்டோம். சக்தி வாய்ந்த தெய்வம். நீ எல்லாம் வேணுமோ கேளுங்க. இல்லை கேட்கலாம், ஏன்னா அவருக்கே 2 பொண்ணாடி இருக்கு. மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் சாது வேலையா மருதமலை மாமணியே முருகையா மனதில் சந்தனம் பழகிய குங்குமம் மனதில் சந்தனம் பழகிய குங்குமம் ஐயா சாமியை பார்க்க போனோம்னா சரியான ரஷ்ஷு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரும் போல். ஆனால் நாங்கள் நின்று 3 பேர் வந்து போராடிட்டு இருக்கோம் சாமியை பார்க்கணுன்னு. இன்னொரு 3 பேர் வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இருக்காங்க. சாமி பார்க்குறீங்களா? அப்படியே காருக்கு போகணும். அப்புறம் எல்லாரும் வந்தால் போகலாம். சாமி பார்க்க நம்ம வந்துடுவோம். சாமி பார்த்துட்டு தான் கண்டிப்பாக போகிறோம். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அப்பனே பெரிய கட்டப்பொம்மன் சிவாஜி ராத்திரி குடிச்ச போதில்லாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம். மக்களே, நாங்களும் சாட்டர்டே தான் போகிறோம், கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு போனால் பயங்கரமான கூட்டம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன கூட்டம், என்ன கூட்டம்டா.
ஸோ லைனில் நின்று கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. பசங்க கூட நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்லி வரலாம் நம்ம கழிச்சோம். சாமியை பார்த்து வந்துட்டோம். 4-5 தடவை நின்று பார்த்துட்டோம். இவங்களை வந்து 2 வாட்டி போய் பார்த்து வந்துட்டோம். எவ்வளோ பார்த்தாலும் பார்த்தாங்க. சிறப்பான தரிசனம், சிறப்பான தர்பூசணி. இவங்க எல்லாம் சாமி பார்க்க வரல, கண்டிப்பா நம்பாதீங்க. இவன் என்ன பார்த்து அவனை காட்டுங்க. அந்த சமோசாவை பார்க்குறான் பாருங்களேன். அவன்லாம் இதுக்காக தான் வந்திருக்காங்க. நான் வந்து சாமி கும்பிட தான் வந்தேன். என்ன சாமி இவனே? ஒரு நிமிஷம். என்ன சாமி? சிவனோட புள்ள முருகன். ஸோ சாமியை பார்த்தாச்சு. சாமியை பார்த்துட்டு இப்போ தான் வந்தோம் வெளில. சரியான கூட்டம், ஆனால் நல்லா தரிசனம். பசங்களாம் வந்தது ஃபஸ்ட் டைம். இது ஆக்சுவலாக வந்து வைப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் சில பாய்ஸோட அட்ராசிட்டிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வித் பாய்ஸ் கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் ஃபுல் பாய்ஸாக. ஃபேமிலிக்கு அப்புறம் பசங்களோட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும் கோயில். ஆனால் இதுவே ஃபேமிலி மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஒரு 3 பேர் வந்தானுங்க சேர்ந்து. சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி 3 பேர் வந்தானுங்க. 3 பேர் வந்து எங்க ஃபேமிலியை விட மோசமா பண்றானுங்க. நான் எதுவும் பண்ணல அவ்வளோவா. அதாவது நம்ம அஜய் நண்பரை சொல்கிறாங்க எல்லாரும். முருகரை பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ கிளம்புறோம். கோயிலேருந்து இப்போ தான் கிளம்புறோம். தரிசனம்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அஜய் மாப்பிள்ள பிரசாதம் வாங்கினாப்புல சாப்பிட்டோம். எல்லாம் வாங்கிட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். அஜய் எல்லாம் சொல்லணுன்னாரு, சைலண்டாகவே இருக்காரு. சாமியை பார்த்த திருப்தியோட திரும்ப அப்படியே ரூம் போகிறோம். நான் மூஞ்சி கட்டணும் பாரு. எல்லாரும் மூஞ்சிலையுமே ஒரு பிரகாசம் ஒளி தெரியுது. வர்றப்ப எல்லாருமே ஒரு மாதிரியா இருந்தோம். இப்போ போகிறப்ப ஒரு நல்ல திருப்தியில் போயிட்டு இன்னும் ஒரு மொட்டையை போடலான்னு பார்த்தோம். அது ஒத்தும் இல்லை. ஸோ கைஸ், நம்ம சாமியை பார்த்துட்டு கோயிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புனோடனே அப்படியே திருத்தணியிலேருந்து வெளில கூட வரல. பஞ்சாபி தாபா ஒன்று பார்த்தோம். ஸோ அங்கே எல்லாம் பசங்கள்லாம் அங்கே சாப்பிட்ணுன்ட்டாங்க. ஸோ அங்கே இப்போ சாப்பிட போகிறோம். பாருங்கள், சாப்பிட்டு என்ன ஏது எப்படி இருக்குன்னு நல்லா சொல்கிறோம். பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம சொன்னால பஞ்சாபி தாபாவில் சாப்பிட போகிறோன்னு. சாப்பிட்டு இப்போ வெளில வந்துட்டோம். வெளில வந்து சரியான சாப்பாடு, நல்லா இருந்துச்சு, உண்மையா சூப்பரா இருந்துச்சு. ஆனா நான்வெஜ் நீங்க கோயில் போயிட்டு வெஜ்ஜு சாப்பிட மாட்டீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு ஆகுது. சரி, நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா வந்து தாராளமா சாப்பிடலாம். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. பின்னாடி அஜய் உங்களுக்கு கருத்து? அப்ப லொகேஷன் மாப்பிள்ள சஜஸ்ட் பண்ணு. அதாவது திருத்தணியில இருந்து நீங்க வெளில வர வேணாம். அப்படியே நீங்க ரிட்டர்ன் வர வழியிலே ஒரு 5 நிமிஷமா அது காட்டிட்டேன். ஒரு 2 minutes 3 minutes அவ்வளவுதான். அந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. லெஃப்ட் சைட்லயே இருக்கும். நல்லா இருந்துச்சு, உண்மையா நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பாடு, ட்ரை பண்ணி பாருங்க. இவன் என்னன்னு கேளுங்க. தம்பி பறக்குறாரு என்னன்னு. இந்த மலை